Hi friends, welcome to KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஃப்ளவர்ல எப்படி நம்ம ஃபில்லிங் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி லோடிங் ஸ்டிச் வந்து பண்ணியிருப்போம். சேம் மெத்தட்ல தான் வந்து இந்த ஃப்ளவர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் அதாவது பிகினர்ஸாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் வந்து நீங்கள் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. செயின் ஸ்டிச்சில் அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அவுட்லைன்லாம் கொடுக்க தேவையில்லை. டேரெக்டாக வந்து நீங்கள் ஃப்ளவர் வந்து டிசைன் பண்ணிடலாம். இந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் வந்து ஸ்டிச் பண்ண தெரிஞ்சால் போதும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட அவுட்புட்டும் வந்து ரொம்ப அழகாக வரும் உங்களுக்கு இந்த ஃப்ளவரு. நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணுறீங்கன்னா கிராண்டாக இருக்கிற அதாவது ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் வந்து கொடுத்தோன்னா ரொம்ப அந்த லுக் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃப்ளவர் வந்து நீங்கள் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம். இதே மாதிரி இப்போ ஃபுல்லாக வந்து நான் செயின் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறேன். நான் இப்போது 5 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் 3 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணலாம். 7 பெட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணி காட்டுறேன். நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அப்கமிங் வீடியோஸில் நம்ம எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். அதாவது பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக தான் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் செயின் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி க்ளோஸாக வந்து ஸ்டிச் வந்து கொடுங்க. பெருசு பெருசாக ஸ்டிச் கொடுக்காதீங்க. அப்போ தான் நம்ம அந்த ட்ரா பண்ணியிருக்கிற ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா உள்ளே, அதுலேருந்து த்ரெட் எடுத்து அந்த செயினுக்குள்ளே அதை ஃப்ளவரோட பெட்டலுக்கு வெளியே ஒரு ஸ்டிச்சு, அதேமாதிரி நம்ம கீழே அந்த ரவுண்ட் ஷேப் வரும்போது பெட்டலுக்கு வெளியே ஒரு ஸ்டிச்சு அந்த மாதிரி. ஆனால் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் என்னென்னா, இந்த ரவுண்ட் ஷேப் வந்து சின்னதாக இருக்கும், வெளியே இருக்கிற பெட்டல்ஸ் வந்து பெருசாக இருக்கும். அது அந்த ஷேப்பு. அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதாவது லோடிங் ஸ்டிச்லாம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஃபினிஷிங் வராது. நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறதை நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம பெட்டல் இருந்து உள்ள ஸ்டிச் எடுத்துகிட்டு போகிறோமா. இப்போ பாருங்கள், மேலேருந்து நான் ஸ்டிச் வந்து கொண்டு வந்துட்டேன். இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்லேருந்து வெளியே கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு அவுட்டரில் ஸ்டிச் பண்ணுறேன். மறுபடியும் நான் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வராமல் அந்த பெட்டலுக்குள்ளவே வந்து 2 ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நான் கொண்டு போவேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பெட்டல் வந்து கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ண முடியும். நம்ம சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சும் அந்த லாக் ஸ்டிச்சும் வந்து உங்களுக்கு வெளியே தெரியாது. ஏன்னா நம்ம மேலே வந்து மறுபடியும் ஒரு த்ரெட் வந்து கொடுக்குறதுனால உங்களுக்கு கவர் ஆகிடும். ஃபில்லிங் வந்து நீட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பெட்டல் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பெட்டல் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் வீடியோ வந்து நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறத விட உங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃப்ளவருமே வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணுவீங்க. எந்த டவுட்ஸுமே உங்களுக்கு வராது. நான் இப்போது ஸ்மால் சைஸில் இருக்கிற ஃப்ளவர் தான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதோட வந்து பெருசாக வந்து ஃப்ளவர் வந்து போடுறீங்கன்னா அப்போ நம்ம உள்ளே கொடுக்குற ஸ்டிச்சஸ் மட்டும் மாறும். அந்த மாதிரி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபில்லிங் வந்து கரெக்டாக வரும். நம்ம எந்த ஷேப்பில் பண்ணாலுமே இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எந்த மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வந்து நம்ம அதை ஃபினிஷ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 2 டேஸ் முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஆரி ஒர்க் ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இருக்கும். ஒவ்வொரு பெட்டலாக நம்ம வந்து எப்படி அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பெட்டல்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். வேணும்னா பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து லிங்க் கொடுக்குறேன். வேணும்னா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாருங்கள், செகண்ட் பெட்டலே வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். இப்போ அந்த செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்துருக்கு இல்லையா, அதுக்கு உள்ள ஒரு ஸ்டிச்சு, வெளியே ஒரு ஸ்டிச்சு, கீழே அந்த ரவுண்ட் ஷேப்லேயும் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த மேலே இருக்கிற கர்வ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துக்கணும். அதாவது மேலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது அந்த பெட்டலுக்குள்ளவே வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மேலே போயிட்டு அந்த அவுட்டரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து
அந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு வெளியே அந்த நாட்டும் தெரியாது, அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சில்க் த்ரெட் வந்து அதே மாதிரி பிசிறு வராமல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதாவது த்ரெட் வந்து பிரிஞ்சு போகக்கூடாது. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய த்ரெட் ஒர்க் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். நீங்கள் சில்க் த்ரெட் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நான் ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அந்த த்ரெட்டு. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதும் இந்த மாதிரி வர மாதிரி, இந்த அளவுக்கு வர மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 3 பெட்டல்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் வந்து நம்ம அந்த 2 பெட்டலையும் வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். சேம் மெத்தட் தான். நீங்கள் வேணும்னா மல்டி கலரில் கூட வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம எந்த மாதிரி ட்ரா பண்ணமோ அதே சைஸ்க்கு அதே ஷேப்பில் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு அவுட்லைன் வந்து கொடுக்கணும். அவுட்லைன் கொடுத்தா இன்னும் பார்க்கறதுக்கு லுக் வந்து ரொம்ப நல்லா கிராண்டாக தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஜரி வச்சு அவுட்லைன் கொடுக்குறேன். சிங்கிள் லேயர் தான் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். நீங்கள் வேணா பீட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து சிம்பிளாக கோல்டு ஜரி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் வந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஆரி ஒர்க் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்களுக்கும் வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு பார்க்கலாம். நீங்கள் வேணும்னா டபுள் லேயர் கூட கொடுக்கலாம். டபுள் லேயர் கொடுத்தா இன்னும் கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் சிங்கிள் லேயரோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம அவுட்லைன் வந்து கொடுத்தாச்சு. அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறமா சென்டரில் இருக்கிற கேப்க்கு வந்து நம்ம ஸ்டோன்ஸ் கொடுக்கலாம், பீட்ஸ் கொடுக்கலாம். நான் இப்போ வந்து பேர்ல் வந்து கொடுக்க போகிறேன். ஹாஃப் பேர்ல் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். கரெக்டாக அந்த சென்டரில் இருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி பேர்ல் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி மெட்டீரியல் கொடுக்க போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அந்த சென்டரில் கொடுக்குற ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த மாதிரி ஒரு ஹாஃப் பேர்ல் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த பேர்ல் மட்டும் ஸ்டிச் பண்ணுறதுக்கே பாருங்கள் லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கில் பண்ணும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.